அனைவருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவில் நடைமுறையில் இருந்த ஒரு நவீன அடிமை முறை சட்டமான கபாலா என்ற சட்டமானது இந்த மாதம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாம் பல்வேறு செய்திகளில் பார்த்தது போல சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பணியாற்றுகின்றவர்கள் அங்கு பணியில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் திண்டாடிய கதைகள் பலருக்கு தெரியும். சொன்ன வேலை ஒன்று அங்கு தரப்பட்ட வேலை ஒன்றாக மாறி வேலை செய்து துன்பப்பட்டவர்கள், பெண்கள் வீட்டு வேலைக்கு சென்று பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்து தங்கள் தாய்நாடு திரும்ப முடியாமல் திண்டாடிய கதைகள் தெரியும். அப்பொழுது இந்திய அரசாங்கம் தலையிட்டு தான் அவர்களை மீட்டு வர வேண்டியிருந்தது. அப்படி என்றால் இந்த கபாலா சட்டம் என்பது என்ன? சவுதி அரேபியாவில் இவை எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? இந்த சட்டத்தை மாடர்ன் ஸ்லேவரி சிஸ்டம் என்று சர்வதேச அளவில் கடுமையான விமர்சனத்தை இது சந்தித்துள்ளது. இந்த சட்டமானது 1950ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் மட்டுமில்லாமல் அங்குள்ள பல்வேறு அரபு நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தின்படி அயல்நாட்டிலிருந்து ஒருவர் அங்கு பணிக்கு செல்ல வேண்டுமென்றால், இந்தியாவிலிருந்து ஒருவர் அங்கு புலம்பெயர்ந்து சவுதி அரேபியா மற்றும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கு பணியில் அமர்த்தப்பட வேண்டுமென்றால் அங்கு அவருக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுகிறது. இப்படி அமெரிக்கா சென்றால் H1B விசாவிற்கு ஸ்பான்சர்ஷிப் தேவையோ அதேபோல் சவுதி அரேபியாவில் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு பேர் தான் கபாலா என்ற ஸ்பான்சர்ஷிப். இந்த ஸ்பான்சர் செய்பவர் பேர் கஃபீல் என்று பெயர். இவர் அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றிருப்பார். தாங்கள் வேலைக்கு ஆட்கள் அடிக்கிறோம் இந்த கபாலா முறைப்படி என்று அவருக்கு அனுமதி தரப்பட்டிருக்கும். இந்த அடிப்படையில் தான் உடல் உழைப்புக்காக செல்கின்றவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலை போடுபவர்கள், பின் போக்குவரத்து, பேக்கேஜிங், டெலிவரி செய்பவர்கள் என்ற உடல் உழைப்பு மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் அனைவருமே இந்த கபாலா நடைமுறை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பின்பு தான் சவுதி அரேபியா நாட்டிற்கு செல்ல முடியும். அப்படி செல்லுகின்றவர்கள் அது என்ன என்பது தெரியாமலேயே அதில் மாட்டிக்கொள்கிறார்கள். இப்படி அவர்கள் சவுதி அரேபியா சென்று இறங்கிய உடனேயே அவர்களிடம் உள்ள பாஸ்போர்ட் மற்றும் டிராவல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் அடையாள அட்டைகள் அனைத்தும் இந்த கஃபீல் என்ற ஸ்பான்சர்ஷிப்பால் அவை பறிமுதல் செய்யப்பட்டுவிடும். அங்கு அவர்கள் ஒப்பந்தப்படி 3 ஆண்டுகள் என்றால் கட்டாயம் 3 ஆண்டுகள் வேலை செய்யப்பட வேண்டும். அப்படி வேலை செய்பவர்களுக்கு குறிப்பிட்ட சம்பளமானது வழங்குவதில்லை. மிக குறைந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. அந்த சம்பளமே பிடித்தம் செய்யப்படுகிறது. வேஜ் தெஃப்ட் அங்கே நடக்கிறது. அதேபோல் நீண்ட நேரம் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஒரு ஓய்வு என்பதே இல்லை. உணவு என்பதும் சரியாக வழங்கப்படுவதில்லை. மருத்துவ செலவும் சரியாக அவர்களுக்கு கவனிக்கப்படுவதில்லை. இப்படி பல்வேறு துன்பங்களை அவர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்களும் வீட்டுக்கு பணி செல்பவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். பல்வேறு வகையில் நமக்கு தெரிந்திருந்தாலும் இந்த சிஸ்டம் எப்படி நடைமுறையில் இருக்கிறது என்றால், சவுதி அரேபியாவில் சட்டப்படி இந்த கபாலா சிஸ்டம் நடைமுறையில் இருக்கிறது. இது குறித்து இவர்கள் எங்கு புகார் செய்ய முடியாது, நிவாரணம் தேட முடியாது. ஏனென்றால் இந்த சிஸ்டமே சட்டத்திற்குள் வருகிறது. இதற்கு வேறு வழியே இல்லை. இப்படி பல வகையில் இது சிக்கியவர்கள் இருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு கர்நாடகாவைச் சேர்ந்த சச்சிந்தா என்ற பெண்ணுக்கு கத்தாரில் நல்ல சம்பளத்தில் செவிலியர் வேலை வாங்கி தருவதாக கூறப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டவர் அங்கிருந்து திருப்பி சவுதி அரேபியாவில் இறக்கிவிடப்பட்டார். தான் மிகவும் ஏமாந்து போய்விட்டோம் என்று நொந்து போய் அவர் தாய்நாடு திரும்ப வேண்டும் என்று முயற்சித்த பொழுது அந்த ஸ்பான்சர்ஷிப் செய்தவர் 4,30,000 பணம் எங்களுக்கு கட்டினால் மட்டுமே திருப்பி அனுப்புவதாக அவரை ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு ஆளாக்கினார். இப்படிப்பட்ட கொடூரமானது அங்கு புலம்பெயர் தொழிலாளர்களின் காலில் கட்டப்பட்ட ஒரு அடிமை சங்கிலியாகும். அதன் பிறகு இந்திய அரசு தலையிட்டு அங்குள்ள சவுதி எம்பசி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தித்தான் அவர் திரும்ப கொண்டு வரப்பட்டார். இதேபோல் 2017ஆம் ஆண்டு
குஜராத்தி பெண் ஒருவர் கிட்டத்தட்ட பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி அடிமை போல நடத்தப்பட்ட பின் இந்திய அரசாங்கம் தலையிட்டு அவரும் மீட்டு வரப்பட்டார். அதே 2017ஆம் ஆண்டு கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்தவர் டம்மன் என்ற நகரில் பெண் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு 3வது மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட ஒரு நிகழ்வும் நடந்துள்ளது. ஆனால் அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் மாதம் 1,50,000 ரூபாய், அது தரப்படவில்லை. இந்த நிலையிலும் இந்திய அரசே தலையிட்டு அவரை மீட்டு கொண்டு வந்தது. சரி, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் பெரும்பாலும் எந்த சட்டப்படி நடக்கிறது தெரியாமல் இருந்த பொழுது எப்படி இது சர்வதேச கவனத்தை பெற்றது என்று பார்த்தால் 2022ஆம் ஆண்டு கத்தாரில் ஃபீஃபா வேர்ல்டு கப்பானது நடைபெற்றது. அப்பொழுது எங்கள் ஸ்டேடியம் மற்றும் பல கட்டுமான வேலைகள் நடந்த பொழுது அதை பார்வையிட வந்தவர்கள் அங்குள்ள தொழிலாளர்களின் பரிதாபகரமான நிலைமை, ஒரு மோசமான நிலையில் இவர்கள் பணியாற்றுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அது இந்தியாவில் சென்ற பணியாளர்களும் அடங்குவார்கள். இதை பார்த்து அவர்கள் கொதித்து போய் அவர்கள் செய்கின்ற வேலை என்பது மிக அதிக நேரம் வேலை செய்கிறார்கள், ஓய்வில்லை, உணவு சரியான முறையில் வழங்கப்படவில்லை, ஒரு மோசமான சூழ்நிலையில் பணி செய்வதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். அதன் பிறகு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை அமைப்புகள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இந்த முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று 2022ஆம் ஆண்டுதான் பெரிய அளவில் பேசப்பட்டது. இதற்கான எதிர்ப்பாக பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் கூட பல வெளிநாடுகளில் நடத்தப்பட்டன. சவுதி அரேபியாவில் மட்டும் சுமார் 1,34,00,000 பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அங்கு பணியாற்றி வருகிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் மக்கள் தொகையில் 42% புலம்பெயர் தொழிலாளர்களே. அந்த அளவுக்கு அங்கு பணி செய்து வருகிறார்கள். அதில் இந்தியர்கள் மட்டும் 23 லட்சம் பேர் இதேபோல அவதிக்குள்ளாகிறார்கள். எனவே காலிலும் அடிமை செங்கலியானது கட்டப்பட்டுள்ளது. யாரும் சுதந்திரமாக செல்ல முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணி மாறுதல் செய்ய முடியாது, பணியை விட முடியாது, தாய்நாட்டிற்கும் வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2029ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் ஆசியன் கேம்ஸ் என்பது மிக பெரிய அளவில் நடைபெற உள்ளது. அதற்காக பல $1 trillion முதலீடானது தேவைப்படுகிறது. அந்நிய முதலீடு இங்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் என்பவர் விஷன் 2030 என்ற ஒரு திட்டத்தை வெளியிட்டார்கள். அந்த திட்டத்தை வெளியிட்ட பொழுது 2025 ஜூன் மாதமே கஃபாலா முறையானது ரத்து செய்யப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார். அதை போலவே அக்டோபர் 2025 கஃபாலா முறையானது ரத்து செய்யப்பட்டுவிட்டது. இதனை அறிந்த அங்கு வேலை செய்கின்ற 23 லட்சம் இந்தியர்களும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களின் காலில் கட்டப்பட்ட அடிமை சங்கிலியானது உடைக்கப்பட்டு விட்டது, சுதந்திரமாக இருக்கிறார்கள். தன்னுடைய ஒப்பந்தம் முடிந்த பின்பு எங்கும் பணிக்கச் செல்லலாம். முன்பே செல்ல வேண்டுமென்றால் நோட்டீஸ் கொடுத்து விட்டு செல்லலாம். எந்த ஒரு இடத்திலும் பணி மாறுதல் பெற முடியும். விரும்பிய போல இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. திருப்தி இல்லை என்றால் அவர்கள் பணியை மாற்றிக்கொள்ள முடியும் ஆகிய வசதிகள் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் இந்திய தொழிலாளர் அங்கே சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள்.